நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பூமி மற்றும் மற்ற கிரகங்களை ரெண்டாக கட்டானா என்ன ஆகும் அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பற்றி எந்த ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வைங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மிஸ்ட்ரி சம்மந்தமான கேள்விகள்லாம் அவங்களுக்கு விடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை அவருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாம் பூமியை ரெண்டாக கட் பண்ணால் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு லேசர் நம்மளுக்கு பூமியை கட் பண்ண தேவைப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கு எனர்ஜி சன்ல டைரெக்டாக அது எனர்ஜி எடுத்து தான் அது நம்ம பூமியை கட் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேசர் பார்க்கக்கூடிய அந்த ஒரு மிஷினை நம்ம அப்படியே ஒரு 1000 கிலோமீட்டர் தூரத்தை சூரியத்துக்கு வெளியே நம்மளால் போட்டுட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய சோலார் பேனல் விரிஞ்சிட்டு சூரியனோட லைட் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளுடைய எர்த்து மேலே ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம பூமி ரெண்டாவே அந்த மாதிரி பிளக்க முடியும். இல்லைனா நம்மளால அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால பூமியை ரொம்ப ஈஸியாக கட் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி பவர்ஃபுல்லான இருக்கக்கூடிய லேசர் பீம் தான் நம்மளுக்கு தேவைப்படும் அவசியங்க. சாதாரணமாக இந்த மாதிரி கண்டினியூஸாக எர்த்குவேக் ஒரே நேர்கோட்டை நடந்தால் கூட பூமி ரெண்டாக பிரியுங்க. இந்த மாதிரி லேசர் பீம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால லேசர் பீம் படுற அந்த ஓஷன் நடுவெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாக வெப்பம் ஏற்படுறதுனால அங்கே இருக்கக்கூடிய நீர் எல்லாம் ஆவியாகிட்டு அப்படியே ஒரு மேகங்களாக கருமேகங்களாக ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து நிறைய மழை ஏற்படுங்க. நிறைய மழை ஏற்படுறதுனால சுனாமி வர மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுடைய எர்த்தை ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இது வெறும் ஆரம்பம் தாங்க. நம்ம பூமியோட ஷேப்பே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. அங்கங்கே பயங்கரமாக இருக்கக்கூடிய எர்த்குவேக்லாம் அங்கங்கே ஏற்படுதுங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கும்போதே பேரழிவுகள்லாம் சில இடத்துல நம்மளால் ஏற்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி நிலச்சரிவுகள்லாம் நிறைய இடத்துல ஏற்படுது. அதே மாதிரி நிறைய லைஃப்ஸும் நிறைய டிஸ்ட்ராய் ஆகுது நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து வெளியே பறந்து போகுதுங்க. ஏன்னா கட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு கல் இல்லைங்க, ஆயிரக்கணக்கான கல் அப்படியே போய் அங்கே விழுது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கட் பண்ணுற பகுதியிலேருந்து தூரமாக யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்களாம் சர்வே ஒரு சாய்ஸ் கிடைக்குது. இருந்தாலுமே நிலநடுக்கம் ஏற்படுறதுனால அவங்க வீடுகள்லாம் அப்படியே முழுசாக காலியாயிருதுங்க. இந்த மாதிரி நம்ம பாதியாக கட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய ஒரு நெருப்புலாம் பற்றி எரியுது. இதனால மேகம் ஃபுல்லாகவே சாம்பல்னால நிரம்பி வச்சிருதுங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளால சூரியனே பல நாள் நம்மளால பார்க்க முடியாமல் கூட இருக்குங்க. அது செட்டில் ஆகிற வரைக்கும் இப்போ ரெண்டு பகுதியுமே ரெண்டுமே விலகுதுங்க. நடுவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய எர்த்துடைய கோர் நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் அதோடைய வெப்பம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு நிகரான வெளிச்சது அது வெளியிடுதுங்க. இந்த ஒரு வெப்பத்தினால நடுவில் ஒரு பயங்கரமான ஒரு வெப்பம் ஏற்படுது. இதுக்கு நடுவில் யாருனாலுமே சர்வைவே பண்ண முடியாமல் போயிருதுங்க. இதுக்கு நடுவுலாம் எதெல்லாம் உள்ளுதோ அதெல்லாம் டக்குன்னு சாம்பலாக மாறிடுதுங்க. நம்ம பூமியில் இருக்கக்கூடிய நிலத்துடைய மாசுடைய நடுவில் சூரியனோட கோரில் இருக்கக்கூடிய மாசு அதிகமாக இருக்கனால அங்கே அதிகமான கிராவிட்டி இருக்குதுங்க. நம்ம பூமியில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய கோர் அது பக்கத்தில் எதுனாலையும் தன் பக்கத்தில் அப்படியே உறிஞ்சி இழுத்துக்குதுங்க. ஏன்னா அதிகமாக கிராவிட்டி இருக்குதுங்களா. இதெல்லாம் நம்மளால இந்த இடத்துல அந்த இடத்துக்கு நம்மளால ஃப்ளைட்டில் கூட நம்மளால ட்ராவல் பண்ண முடியாமல் போயிருது. அதே மாதிரி இந்த பாதியில் இருக்கக்கூடிய அங்கே தான் வாழ்றாங்க, இந்த பாதியில் யார் இருக்காங்களோ அவங்க அங்கேயே தாங்க வாழ்றாங்க. நடுவில் எந்த ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலும் போனாலையும் அதையும் உள்ள இழுத்துருதுங்க. இந்த மாதிரி பொதுவாக பூமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோர் என்ன பண்ணுன்னா அது ரொட்டேட் ஆகிட்டு எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி சூரியன் கிட்ட இருந்தோம். அதே மாதிரி ஸ்பேஸ்ல நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தருங்க. இது ஒரு எதுக்காக ப்ரொடெக்ஷன் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சோலார் காஸ்மிக் ரேடியேஷன் இதுல இருந்தெல்லாம் நம்மளுக்கு பயங்கர ஒரு ப்ரொடெக்ஷன் தருங்க. இதே மாதிரி அட்மாஸ்பியரும் லைட்டாக ஒரு வேலையும் பார்க்கும். இப்போ அந்த சோலார் விண்டோ அந்த காஸ்மிக் ரேடியேஷனும் நம்மளுடைய அட்மாஸ்பியருக்குள்ளே என்டர் ஆகுதுங்க. ஏன்னா நம்மளுடைய எர்த்து தான் பாதியாக டிவைட் ஆயிடுச்சு இல்லைங்களா. இதனால எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக ஸ்டேபிள் இல்லாதனால ரொம்பவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை லாஸ் ஆகிட்டனால அதெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருதுங்க. இப்போ உலகம் முழுக்குமே பவர் ஷார்ட்டேஜ் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அதாவது மைக்ரோவேவ், டிவி, கெட்டிலு, டிராஃபிக் லைட்டு, கம்ப்யூட்டரு அதே மாதிரி எல்லாமே ப்ரோக்கன் ஆயிருங்க. லேப்டாப் ஸ்க்ரீன் சரியாக ஒர்க் ஆகாது. அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் வீடியோ ப்ளே பண்ணோன்னா அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஸ்டக் ஆகி வருங்க. சேட்டலைட்டும் ஃபுல்லாக டேமேஜ் ஆனதுனால அங்கே எங்கேயுமே சேட்டலைட் இருக்காது. அதனால் ஜிபிஎஸும் ஒர்க் ஆகுதுங்க. ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ வேவ்ஸும் நம்ம கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுவும் அப்படியே நின்று போயிடும். நம்ம ஃபோன் பேச அதே மாதிரி டெக்ஸ்ட் சென்ட் பண்ண ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ வேவ்ஸ் நம்ம கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். இதுவும் அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பவர் பிளான்ட்டும் அப்படியே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போயிடும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எர்த்குவேக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு சுனாமியோ அடிச்சுட்டு போயிருக்குங்க. இப்போ உலகம் முழுக்குமே எங்கேயுமே எலக்ட்ரிசிட்டியே இல்லாமல் நம்ம பழங்காலத்தில் வாழ்ந்த மாதிரி நம்ம வாழ ஆரம்பிச்சிருப்போம். சில மக்கள்லாம் சோலார் ஸ்டாம்னால ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கனால நிறைய பேருக்கு சிவியராக இருக்கக்கூடிய தலைவலிகள்லாம் ஏற்படுங்க. இதனால் சயின்டிஸ்ட் ஒரு பயங்கர ஒரு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஹெல்மெட் அவங்க தயாரிச்சு ஆகணும். அவங்க ரொம்பவும் பர்மனெண்ட்டாக இந்த ஒரு தலைவலியை நிற்கணும்னா அவங்க அண்டர் கிரவுண்டில் வாழக்கூடிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்படலாம். காம்பஸ் நீடல் நார்த் சைடு அந்த பாயிண்டே பண்ண முடியாமல் அது பாட்டுக்கு அங்கே இங்கே சுற்றிக்கிட்டே டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் சுற்றிட்டு இருக்காங்க. பறவைகளாலும் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் அதுவும் அங்கே இங்கேயும் பறந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பறவையே அழிஞ்சு போனாலே போயிடலாங்க. அதே மாதிரி தாவரங்கள்
பூக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளால் வளர்க்க முடியாம கூட போயிடலாங்க. ஏன்னா சூரியனோட வெப்பம் வந்து அதெல்லாம் ரொம்பவும் டேமேஜ் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சு, அட்மாஸ்பியர் இருந்துச்சு. இப்போ வந்து அட்மாஸ்பியரும் நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அனிமல்ஸ்க்குலாம் சாப்பாடே இல்லாமல் அது வந்து ஒரு அழியும் தருவாய்க்கு அது வந்து தள்ளப்படலாம். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதோட அட்மாஸ்பியர் வந்து டேமேஜ் ஆனதுனால நம்ம வந்து அங்கே ஸ்பேஸில் வாழ்கிற மாதிரி நம்ம வந்து வாழணுன்றாங்க. அதாவது ஸ்பேஸ் போட்டு தான் அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்றாங்க. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பேஸில் எப்படி நம்ம ஜம்ப் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணி அந்த இடத்துல நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க. இருந்தாலுமே அங்கே வந்து கிராவிட்டி வந்து இன்னமும் ஒர்க் ஆகிட்டு தாங்க இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோடைய கிராவிடேஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நம்ம வந்து மூணில் நடக்கிற மாதிரி அங்கே லைட்டாக தாவி தான் நடந்துட்டு இருப்போம். பூமியுடைய ரெண்டு பகுதியுமே தனித்தனியாலாம் எப்பயுமே பிரிஞ்சு ரொம்ப தூரம்லாம் போயிடாதீங்க. அது வந்து ரொம்பவும் கிராவிட்டி வந்து நடுவில் இழுத்துட்டே இருக்கனால என்ன ஆகுனா ரெண்டுமே ஒரு காலத்தில் வந்து ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துருங்க. ஆனால் டக்குன்னெலாம் சேர்ந்துறது அது வந்து பார்த்தீங்கன்னா பல பில்லியன் ஆண்டுகள் வந்து ஏற்பட்டால் தான் ரெண்டுமே ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பூமியும் இதுவும் ஒன்றா சேர்ந்துருச்சுங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வடுவாவே மாறி இருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக மலைகள் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஓஷனோ அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒன்று சேர்ந்தீங்களா அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எர்த்குவேக் ஏற்பட்டு இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ரெண்டுமே ஒன்று சேரும்போது கம்ப்ளீட்டாக எல்லா லிவிங் ஆர்கானிசமே ஃபுல்லாகவே அழிஞ்சிருக்குங்க. நம்மளுடைய எர்த் வந்து எப்படி 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு பின்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து ஒரு கண்டிஷன் வந்து அங்கே இருக்கும் அப்படின்றாங்க. கடல்கள் அதே மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கொதிக்குங்க. அதே மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா மின்னல் அடிக்கும். அதே மாதிரி டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் நவுந்து வருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா லாவா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எரிபிளம்பு, இது வந்து அப்படியே வெளியே வந்துட்டு இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாகவே இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம பூமி வந்து புதுசாக இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் தோன்ற ஆரம்பிக்கும். தூரத்துலேருந்து பார்த்தா நம்மளுடைய பூமி வந்து ஏதோ எரிபிளம்பு மாதிரி ஏதோ ஒரு சூடாக இருக்கக்கூடிய பானை மாதிரி அது வந்து கொதிச்சுட்டே இருக்குமாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே ஒன்று சேர்ந்தனால பழைய மாதிரி இருக்கக்கூடிய எர்த்து மாதிரி இது வந்து இருக்காதுங்க. கொஞ்சம் அதோட சின்னசாக தாங்க இருக்கும். ஏன்னா பாதி இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய பாட்டெலாம் காணாமல் போயிடுச்சு இல்லைங்களா, இந்த மாதிரி தான் இது வந்து ஃபார்ம் ஆயிரும். இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காற்று நிலம் நீர் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பொல்யூட் பண்ணிட்டே வரும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் ஏற்பட்டு ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோங்க. இதனால ஃபியூச்சர் வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை கொஞ்சம் வேர்ஸாக மாற்றாமல் நம்ம வந்து இதை கண்டிஷனாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். நம்ம வந்து ஃபியூச்சரில் ஸ்பேஸ் ட்ராவலிங்கில் வந்து மாஸ்டர் ஆகிட்டோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பூமியை கட் பண்ணிட்டு வரணும். நம்ம வந்து வேற ஒரு இடத்துல கூட நம்ம போய் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இது எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டு திருப்பி புதுசாக உயிரினங்கள்லாம் உருவாயிட்ட நம்ம அப்போ கூட வந்துக்கலாம். இருந்தாலும் அது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம் தான். சரி, நம்ம வந்து மற்ற பிளானட்டை நம்ம வந்து பாதியாக கட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போமா. என்ன ஆகும்னா நம்ம வந்து அது எதுவுமே அது வந்து ஆகாதுங்க. ஏன்னா அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வீனஸையும் மார்ஸ் எடுத்துகிட்டின்னு பார்த்தீங்களா, அதில் வந்து எந்த ஒரு ஓஷனும் இல்லை, எந்த ஒரு தண்ணி கூட அதில் இல்லைங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டே லோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அட்மாஸ்பியரே வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிட்டு சோலார் இருக்கக்கூடிய அந்த விண்டெல்லாம் அங்கே வந்து அதிகமாக தாக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே ஆவியாக மாறி வெளியே போயிடுச்சுங்களாங்க. இதனால் வந்து அங்கே வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வேலையாக நம்மளுடைய பூமியில் வந்து நம்ம அட்மாஸ்பியர் இருக்கிறனால இந்த ஒரு சோலார் விண்டு எல்லாம் இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருதுங்க. நல்ல வேலையாக நம்ம இப்போ சேஃபாக தான் இருக்கும்.